ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது இன்ட்ரோடக்ஷன் டு நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் ஐஎன்டிடி வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஷ். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சிலபஸ் தான் பார்க்குறோம். ஃபைனலாக அந்த ஏஐ பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் டு நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், சப்ஜெக்ட் கோட் OML 351. இதுலேருந்து யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். இதில் நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டையும் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஆஃப் நல்லா பார்த்துக்கணும். இன்னொரு ஆஃப் வந்து அதுலேருந்து 2 மார்க் வந்தாலும் சரி, இல்லை 16 மார்க் வந்தாலும் சரி, தெரிஞ்ச அளவாச்சும், ரொம்ப எழுதாட்டியும் கூட தெரிஞ்ச அளவு அட்டன் பண்ணவாச்சும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுட்டு போகணும். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி ஒரு தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்டு. ப்ராப்ளமே வராது, ப்ராப்ளமே இல்லாமல் ஃபுல்லாக தியரி மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி எழுதினாலுமே மார்க் கண்டிப்பாக கிடைக்கும், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். உங்களுக்கு CGPA அந்த கிரேட்ஸுமே வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து இந்த INDT. இப்போ யூனிட் 1 டைட்டில் பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு NDT அண்ட் விஷுவல் டெஸ்டிங். அப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு NDTலேருந்து ஒரு கொஷின் வரும், விஷுவல் டெஸ்டிங்லேருந்து கொஷின் வரும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு NDT அப்படின்னு என்ன கேட்பாங்க, ஓவர் வியூ ஆஃப் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ். ஓவர் வியூ அப்படின்னா வந்து எல்லா டெஸ்டிங் மெத்தடையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. இதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா யூனிட் 1 இந்த இன்ட்ரோடக்ஷன் டு NDT படிக்கணும் அப்படின்னா நம்ம அதாவது இந்த விஷுவல் டெஸ்டிங் செகண்ட் ஹாஃபில் யூனிட் 1 செகண்ட் ஹாஃப்லேருந்து யூனிட் 5 வரைக்கும் 4.5 யூனிட்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 1 வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸியாகிடும். சரிங்களா? அதனால் ஒன்றும் இது பயப்பட தேவை, ஈஸியாக தான் இருக்கும். ஓவர் வியூ ஆஃப் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் ஃபார் தி டிடெக்ஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் டெஸ்ட். டிஃபெக்ட் அப்படின்னா சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உள்ள டிஃபெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்விசிபிள் டிஃபெக்டாக இருக்கும், விசிபிள் டிஃபெக்டாக இருக்கும். அப்போ இந்த டிஃபெக்ட்டுக்கு எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மெத்தடு இந்த நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியணும். அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் NDT அண்ட் மெக்கானிக்கல் டெஸ்டிங் மெத்தட்ஸ். அதாவது மெக்கானிக்கல் டெஸ்டிங்னா உங்களுக்கு ஏற்கனவே சென்டாமெட்ரிக் லெவலில் படிச்சிருப்பீங்க. அதாவது உங்கள் மெக்கானிக்கல் தான் படிச்சிருப்பாங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் படிக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். 2 மார்க்கில் வந்தால் நமக்கு லாஸு. இதே கொஷின் வந்து 13 மார்க் வரைக்குமே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த இந்த கொஷின் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கங்க. 2 மார்க்கில் கேட்டால் எழுதுகிற மாதிரி தெரியணும் உங்களுக்கு, 13 மார்க்கில் கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த 2 கொஷின் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஓரளவு அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் டாப்பிக்கில் நீங்கள் இந்த டாபிக் வந்து படிக்க தேவையில்லை, நீங்கள் பெருசாக ஒன்றும் இந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 4.5 யூனிட்ஸ் படித்தாலே இந்த ஹாஃப் யூனிட் உங்களுக்கு உள்ளே வந்துடும். சரிங்களா? அதனால் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவை. இருந்தாலும் இந்த முக்கியமாக படிக்க வேண்டிய வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் NDT மெக்கானிக்கல் டெஸ்டிங்னு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் ஆப்டிக்கல் எய்ட்ஸ் யூஸ்டு இன் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் இப்படி ஜென்ரலாக கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மிரர்ஸ், மேக்னிஃபையர்ஸ், போரோஸ்கோப், ஃபைப்ரோஸ்கோப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். இங்கே ஜென்ரலாக கேட்டாலுமே 4 டைப் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா எந்த டைப் கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் என்ஹான்ஸ்ட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் இதை பற்றி கேட்குறாங்க. லைட் சோர்சஸ் அண்ட் ஸ்பெஷல் லைட்டிங் இதை பற்றி கேட்குறாங்க. இதில் நமக்கு இந்த செகண்ட் ஹாஃப் தான் கம்பல்சரி படிக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. செகண்ட் ஹாஃப் இந்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பற்றி படிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் யூனிட் 1 ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் 4.5 யூனிட்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு ஈஸி தெரிஞ்சிடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் படித்து முடிச்சுட்டு இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் NDT மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன டிஃப்ரென்ஸு, அதாவது மெக்கானிக்கல் டெஸ்டிங் என்னென்னா ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்து பார்க்கணுன்னா உடச்சிடுவோம். நம்ம ஒரு ஸ்பெசினை உடச்சி தான் ஸ்ட்ரென்த்து பார்ப்போம். உள்ள டிஃபெக்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு உடச்சி தான் பார்க்கணும். அப்போ உடைக்காமல் பார்க்குறது தான் வந்து NDT. அப்போ என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கதை மாதிரி படித்தா ஈஸியாக தான் இருக்கும். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் நிறையா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் படிச்சுட்டு நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கவே தேவையில்லை, கதை மாதிரி நீங்கள் எழுதிடலாம். ஆனால் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா லிக்விட் பெனட்ரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங். இப்போ நமக்கு ஒரு ஆஃப் வந்து லிக்விட் பெனட்ரண்ட் வரும், இன்னொரு ஆஃப் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங் வரும். ரெண்டுமே ஈஸியான டாபிக் தான். அப்போ லிக்விட் பெனட்ரண்ட்னு கொஸ்டினில் ஃபுல்லாக இருக்காது, அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா LPTன்னு இருக்கும். சரிங்களா? மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங் ஃபுல்லாக இருக்காது, அதுக்கு மேலே MPTன்னு இருக்கும். அதனால் இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஷார்ட்டாகவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வேரியஸ் லிக்விட் பெனட்ரண்ட் டெஸ்டிங் வச்சு பார்க்கலாம். வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லிக்விட் பெனட்ரண்ட் டெஸ்டிங் டு பெர்ஃபார்ம்
லிக்யூட் பேரண்ட் டெஸ்டிங் ஃபார் வெல்டட் காம்பனன்ட்ஸ். பொதுவாக லிக்யூட் பேரண்ட் டெஸ்டிங் வந்து வெல்டட் காம்பனன்ட் அதிகமாக பண்ணுறாங்க, அதனால் வெல்டட் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்கோம். வேறு காம்பனன்ட் இருந்தாலுமே ஒரே மெத்தட் தான். ஒரு 7 டைப் இருக்குது இதில். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து க்ளீன் பண்ணணும், அப்புறம் அதை வந்து ட்ரையர் யூஸ் பண்ணலாம் இருக்கும், 7 ஸ்டெப் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் இங்கே நெட்டில் தெரிஞ்சாலும் சரி, ஏஐ யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துடும். டயராம் இருக்கும், டயராம் வரையும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிருதில்ல. இந்த கொஷின் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதை டிஸ்கஸ் அபவுட் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெனட்ரன்ஸ் யூஸ்டு ஃபார் லிக்யூட் பெனட் டெஸ்டிங். என்னென்ன பெனட்ரன்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மெட்டீரியல் டைப்புக்கு ஒரு பெனட்ரன்ட் இருக்கும், டிஃபெக்டை பொறுத்து மாறும், அது மெட்டீரியலை பொறுத்து மாறும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிப்போஃபிலிக் அண்ட் ஹைப்போஃபிலிக் எமில்ஸ்வேயர்ஸ் இன் லிக்யூட் பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். இந்த 3 கொஷின் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. இந்த 3 கொஷினில் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லிக்யூட் பெனட் டெஸ்ட் மட்டும் 2 கொஷின் படித்தா போதும். 3rd கொஷின் அந்த அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தோம்னா வேரியஸ் வே ஆஃப் மேக்னடைசிங் த காம்பனண்ட் ஃபார் எம்பிடி, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். என்னென்ன டைப்பில் மேக்னடைஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த எம்பிடியை பொறுத்த வரைக்கும் மேக்னடைஸ் ஆன, அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு மெட்டீரியல் மட்டும்தான் பண்ண முடியும், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் இது கேட்கலாம். மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்கில் டைப் நிறையா இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைப் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஞ்சிடியூடினல் மேக்னடைசேஷன் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஷியல் மேக்னடைசேஷன் இன் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் படிக்கும் போது இந்த கொஸ்டின் சேர்த்து வந்துடும். சரிங்களா? அப்புறம் வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் எம்பிடி. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த 3 கொஷின் இருக்கு இல்லையா, நான் இந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்பிடி படிச்சிங்கன்னா மேலே இருக்க 2 கொஷின் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். எம்பிடி படிச்சிங்க அப்படின்னா இந்த 3 கொஷின் கம்பல்சரி படிக்கணும். சரிங்களா? அடுத்து யூனிட் 3 வந்து எடி கரண்ட் டெஸ்டிங் அண்ட் தெர்மோகிராஃபி. ஒரு ஆஃப் எடி கரண்ட் டெஸ்டிங்கில் இருக்கும், இன்னொரு ஆஃப் வந்து தெர்மோகிராஃபியில் இருக்கும். இப்போ எடி கரண்ட் டெஸ்டிங்கில் பிரின்சிபல் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் எடி கரண்ட் இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. எடி கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்க்யூட் டயக்ராம்லாம் போடணும். பிரின்சிபல் ஆஃப் எடி கரண்ட் டெஸ்டிங் ஜென்ரலாகவே எந்த ஒரு எடுத்தாலுமே பிரின்சிபல் கண்டிப்பாக படிக்கணும். பிரின்சிபல் மட்டுமே வச்சு கேட்கலாம் கொஷினில். வேரியஸ் ப்ரோப்ஸ் யூஸ்டு இன் எடி கரண்ட் டெஸ்டிங். இந்த ப்ரோபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோப் இருக்குது, எக்கச்சக்கமான ப்ரோப் இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 ப்ரோபாஸ் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்னென்ன ப்ரோப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோபோட டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிருக்கணும். ஒரு ப்ரோப் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரோபோட அட்வான்டேஜ் என்ன, ஏன் அந்த ப்ரோப் இந்த ஸ்பெசிஃபிக் மெட்டலுக்கு ஒர்க் ஆகுது, ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் டிஃபெக்ட் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 10 நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யூஸ்டு இன் எடி கரண்ட் டெஸ்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் டெஸ்ட்டை பற்றி வந்துடும். இதில் நம்ம முக்கியமாக படிக்கணும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் படிக்கணும், எடி கரண்ட் படிக்கணும், அப்புறம் ப்ரோ படிக்கணும். இது 3மே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 கம்பல்சரி படிக்கணும், லாஸ்ட்டு வந்து டைம் இருக்கும் படிச்சுக்கங்க. அடுத்து தெர்மோகிராஃபி பண்ணும்போது பிரின்சிபல் ஆஃப் தெர்மோகிராஃபி, இன்ஃப்ராரெட் டிடெக்டர் இன் தெர்மோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன். அது தெர்மோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் நிறையா இருக்குது. அதில் இன்ஃப்ராரெட் வந்து அடிக்கடி கேட்கலாம். இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்கோம். அது வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் சினாரியோ தட் டிமாண்ட்ஸ் தெர்மோகிராஃபி ஃபார் இட்ஸ் இன்ஸ்பெக்ஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ். இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, தெர்மோகிராஃபி பொறுத்த வரைக்கும் தெர்மோகிராஃபியில் இதில் எதுவுமே விட முடியாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட். 4மே படிக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் விட முடியாது. தெர்மோகிராஃபி எல்லாத்தையும் படிக்கணும். அப்போ எது ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு இந்த எடி கரண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஈஸி ஸ்டூடெண்ட் தான் எடி கரண்ட் ஈஸியாக இருக்கும், இல்லை வேறு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா தெர்மோகிராஃபி ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்ட்ரீம் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஈஸி கஷ்டம் சொல்ல முடியும். ஸோ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான். அடுத்து யூனிட் 4 அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அண்ட் ஏஇடி. ஏஇட்னா அக்வாஸ்டிக் எமிஷன் டெஸ்ட்டு. அப்போ அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் வந்து ஒரு ஹாஃபில் இருக்கும், அக்வாஸ்டிக் எமிஷன் வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்கும். இப்போ அல்ட்ராசோனிக்கில் பார்த்திங்கன்னா இவ்வளவு இது இருக்குது. அக்வாஸ்டிக் எமிஷனுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து புது டாபிக், இன்னும் நோட்ஸ் ரொம்ப கிடைக்காது, கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால் இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ண போகிறோம். அதை நம்ம வந்து அல்ட்ராசோனிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அல்ட்ராசோனிக்ன்றது மிகப்பெரிய ப்ராசஸ். இப்போ இருக்க ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் அல்ட்ராசோனிக் இல்லாமல் எந்த ஒரு டெஸ்ட்டுமே இல்லை. அது அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி போனோம் அப்படின்னா. ஸோ அல்ட்ராசோனிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும், பிரின்சிபல் ஆஃப் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் படிக்கணும். வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் அல்ட்ராசோனிக் எக்யூப்மெண்ட். நீங்கள் இது படிக்கும்போது இந்த 2 கொஸ்டின் உள்ளே வந்துடும். பிரின்சிபல் படிக்கும்போது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் இது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. பிரின்சிபல் ஆஃப் டைம்
டிஃப்ராக்ஷன் இன் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். ஆக்சுவலாக அந்த பிரின்சிபல்னு வரும்போதே நம்ம சொல்கிற எல்லாமே இது வந்துடும். ஆனால் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கேட்குறா தனித்தனி பண்ணி எழுதியிருக்கோம். சரிங்களா? இது பிரின்சிபல்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் எழுதணும். நீங்கள் பிரின்சிபல்னு கேட்டாலே நீங்கள் வந்து வேரியஸ் காம்பவுண்ட் எழுதணும், டைப்ஸ் ஆஃப் வேவ் எழுதணும், அப்புறம் டைம் ஆஃப் டிஃப்ராக்ஷன் எழுதணும். சில சமயங்களில் டைம் ஆஃப் டிஃப்ராக்ஷன் மட்டும் தனியாக கேட்குறாங்க, நான் தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபேஸ்டு அரே டெக்னிக் இன் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். அதில் 3 ஸ்கேன் இருக்குது. ஏ ஸ்கேன், பி ஸ்கேன், சி ஸ்கேன். அது அவ்வளோ ஏ ஸ்கேனுக்கு அப்ளிகேஷன் என்ன, பி ஸ்கேன் அப்ளிகேஷன் என்ன, சி ஸ்கேன் அப்ளிகேஷன் இருக்கணும். இந்த கொஷின் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஏ ஸ்கேன், பி ஸ்கேன், சி ஸ்கேன் கேட்குறாங்க. இது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து ஆர்கிடெக்சர் ஆஃப் அன் அல்ட்ராசோனிக் ப்ரோப் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த எனக்கு லாஸ்ட்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் பீம் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஆங்கிள் இன்ஸ்பெக்ஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறாங்க. அடுத்து வேவ் ப்ரொபகேஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட், இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பல்ஸ் எக்கோ அண்ட் த்ரூ எமிஷன் டெக்னிக் இன் யூடி, இது வந்து கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம எது கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னா, எது படிக்கணும் பார்ப்போம். எல்லாத்தையும் படிக்கணும். எது படிக்க வேணும்னா அந்த அல்ட்ராசோனிக் ஆஃப் அண்ட் அல்ட்ராசோனிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் அண்ட் அல்ட்ராசோனிக் ப்ரோப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறம் வந்து இந்த வேவ் ப்ரொபகேஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறம் வந்து ஃபேஸ்டு அரே டெக்னிக்ஸ் அல்ட்ராசோனிக், 3 கொஷின் மட்டும்தான். நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைக்கணும்னா இது குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த 3 கொஷின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இந்த சிலபஸ் கவர் ஆயிரும். அடுத்து அக்வாஸ்டிக் எமிஷன் டெஸ்டிங்கில் 2 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப அதில் கொஷின் கேட்கல, அந்த 2 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. அக்வாஸ்டிக் எமிஷன் ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் அல்ட்ராசோனிக் மாதிரி. அதில் பிரின்சிபல் கேட்டாங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக பிரின்சிபல் படிச்சிங்கன்னா பிரின்சிபல் எழுதிடலாம், எது கேட்டாலும் பிரின்சிபல் எழுதிடலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் அண்ட் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்ஸ் தட் ஆர் யூஸ்டு இன் ஏஇ அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். அது யூனிட் 5 வந்து இதில் என்ன ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடாதுன்னா, ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வந்து அல்ட்ராசோனிக் நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம், அக்வாஸ்டிக் எமிஷன் 2 டாபிக் கொடுக்குன்னு சொல்லிட்டு 2 டாபிக் மட்டும் படிச்சுட்டு அல்ட்ராசோனிக்கை வந்து ஃபுல்லாக எமிட் பண்ணக்கூடாது. அல்ட்ராசோனிக் தான் கம்பல்சரி படிக்கணும். நீங்கள் கடைசியாக இது 2 படிச்சுட்டு போகணும். அது டைம் இருந்துச்சா படிச்சுட்டு போகணும். சரிங்களா? அடுத்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங். ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கில் நம்ம இதுவும் பெரிய டாபிக் தான். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர்ட் ரேடியோகிராஃபி அண்ட் கன்வென்ஷனல் ஃபிலிம் ரேடியோகிராஃபி, இது ஒரு கொஷின் கேட்கறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர்ட் ரேடியோகிராஃபி, அப்புறம் ஃப்ளோரோஸ்கோப்பி, ஜீரோ ரேடியோகிராஃபி, நியூட்ரான் ரேடியோகிராஃபி, வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், 4 பாசிபிள் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் ஃபோட்டான் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அண்ட் மெட்டீரியல். இது வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப். சரிங்களா? இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் ப்ரொடியூஸ்டு பை ரேடியோ ஆக்டிவ் டிகே, அது ரேடியோ டிகேன்னு இன்னொரு பேர் காமா ரே அண்ட் தேர் அப்ளிகேஷன் பற்றி படிக்கணும். இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காமா ரே ரேடியேஷன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், இது கேட்கலாம். பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டான் ஸ்கேட்ரிங், பேர் ப்ரொடக்ஷன், தாம்சன் ஸ்கேட்ரிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெனட்ராமீட்டர்ஸ், இமேஜ் கன்வர்ஷன் மீடியா இன் ரேடியோகிராஃபி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிட் 5ல் இருக்க செகண்ட் ஹாஃப். சரிங்களா? ஃபஸ்ட்டாக யூனிட் 5 தான் எக்களி பெருசு. ஃபஸ்ட் ஹாஃப் நிறையா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷனில் சொல்லும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எம்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் வந்து எம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அதனால் கொஸ்டினில் வந்து எம்பிடி அப்படின்னு வந்தாலுமே மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் தான். எம்ஐ அப்படின்னு வந்தாலுமே மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங் தான், மேக்னெட்டிக் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே எல்லா இதுலேயும் கம்பல்சரி வந்து நீட் டயராம் நீட்டாக இருக்கணும். பேராமீட்டரை பற்றி படிச்சுக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு பேராமீட்டர் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் என்னாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸோட மெரிட் தெரிஞ்சிருக்கணும், டிமெரிட் தெரிஞ்சுக்கணும், அப்ளை செஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு வாட் ஆர் த பேராமீட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேராமீட்டர் தெரியாது, ஆனால் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியும் இல்லையா? அப்போ அதை எழுதி வச்சு வேண்டியது நீங்கள். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் படிச்சுட்டு போங்க. எதுவுமே படிக்கலைன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் படிச்சுட்டு போயிட்டு அந்த சம்மந்தம் எது கேட்டாலுமே நீங்கள் ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் ஒன்று ஈஸியாக பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு ஃபெயில் போட சான்ஸ் இல்லை. அடுத்து காமனாக வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த யூனிட் 5ல் சேஃப்டி ஆஸ்பெக்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் பற்றி கேட்கலாம்.
வேரியஸ் கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் டிடெக்டட் பை ரேடியோகிராஃபி டெக்னிக் இது கேட்கலாம். ஸோ இது வந்து 2 கொஸ்டின் மட்டும் காமனாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயுமே காமனாக கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துருக்கோம். ஏஐ கண்டிப்பாக வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும். இது குட் ஏஐன்னு மாதிரி கொடுத்துருக்கோம், நம்ம தமிழ்நிலை கொடுத்துருந்தோம் குட் ஏஐன்ட்டு. ஸோ இது குட் ஏஐ தான். உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இமேஜஸ் கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் கொடுத்து கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக எழுதுங்க. ஒரு 16 மார்க் கொஷின் எவ்வளோ பக்கம் இருக்குன்றது தெரியணும் உங்களுக்கு. ஒரு 13 மார்க் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1.5 பேஜ்லேருந்து 2 பேஜ் வரைக்கும் இருக்கணும். ஒரு 16 மார்க் இருந்தாங்க அப்படின்னா 2 பேஜ்லேருந்து மேக்ஸிமம் மினிமம் 2 பேஜ் இருக்கணும். 2 to 2.5 பேஜ் இருக்கணும். ஒரு 8 மார்க் கேட்டாங்கன்னா 1 to 1.5 பேஜ் இருந்தால் போதும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 4 மார்க்னா ½ பேஜ் இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி 8 கொஷின் வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து எழுதிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு எதை எழுதணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பாயிண்ட் டு பாயிண்ட் எழுதணும். பேராகிராஃப் எழுதினா மார்க் வராது. இவ்வளோ தான். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பாஸ் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.